தனியார் பள்ளிகளுக்கு தடையின்மை சான்று, நிரந்தர அங்கீகாரம் மற்றும் தரம் உயர்த்துவதற்கான அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 100 கோடி ரூபாய் வரை முறைகேடாக வசூலித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திமுக செய்தித் தொடர்பு குழு துணைத் தலைவர் PT அரசகுமார் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் முன்னாள் MLA ஒருவர் உள்ளிட்ட மேலும் சில முக்கிய நபர்களின் தொடர்பு குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த டிசம்பர் 2024 PT அரசகுமார் தலைமையில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. அந்த அமைப்பின் தொடக்க விழாவில் அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு அப்போது அரசியல் மற்றும் கல்வி வட்டாரங்களில் கவனம் பெற்றிருந்தது. இதற்கிடையில் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் அந்த சங்கத்தின் பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தவும், தடையின்மை சான்று மற்றும் நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத்தரவும் பள்ளி நிர்வாகங்களிடமிருந்து பெருமளவில் பணம் வசூலிக்கப்பட்டதாக பல்வேறு புகார்களும் எழுந்தன. மேலும் பள்ளி கட்டிடத்தின் ஒவ்வொரு சதுரடிக்கும் 60 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதமே சில தனியார் பள்ளிகள் மற்றும் சங்கங்களின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலர் மற்றும் மாநில காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. அந்த புகாரின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அது நீண்ட காலம் நிலுவையில் இருந்ததாகவும் புகார் அளித்த தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கின் விசாரணை மேலும் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் தேசிய திறந்தநிலை பள்ளிக்கு தாங்கள் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி வழங்க திமுக அரசு லஞ்சம் எதிர்பார்த்ததாகவும், தேனியில் உள்ள பள்ளிக்கு அங்கீகாரம் வழங்கவும் லஞ்சம் கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தாராபுரத்தைச் சேர்ந்த வினிதா கோவிந்தசாமி தனது அனுபவங்களை பொதுவெளியில் தெரிவித்திருக்கிறார். தனது பள்ளிகளின் கட்டிட விரிவாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு அனுமதிகளுக்காக விண்ணப்பித்த கோப்புகள் கடந்த திமுக ஆட்சியில் எந்தவித காரணங்களும் இன்றி பல மாதங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முறையான ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்த போதிலும் லஞ்சம் கொடுத்தால்தான் கோப்புகள் நகரும் என்ற மறைமுக நெருக்கடியை அதிகாரிகள் ஏற்படுத்தியதாகவும், நேர்மையான முறையில் பள்ளியை நடத்த விரும்பியதால் லஞ்சம் கொடுக்க மறுத்து காத்திருந்ததாகவும் வினிதா கோவிந்தசாமி தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அரசகுமார் கைது செய்யப்பட்டிருப்பது திமுக தரப்பில் பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது.